திரு கனகராஜ் எப்படி பார்க்குறீங்க ஆளுநர் மாற்றம்ங்கிறது? ஆளுநர் மாற்றத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நண்பர் ஜி.கே. நாகராஜ் சில விஷயங்கள் சொன்னார். எல்லாமே இவர் நல்லதுக்கு தான் செய்வார், பெருமைப்படு. பிரணாப் முகர்ஜி என்ன சொன்னாருங்கிறத மேற்கோள் காட்டினார். அதை நான் அதுக்கப்புறம் வரேன், நீங்கள் இதை சொல்லுங்கள். ரஷ்யாவிடமிருந்து 30 நாட்களுக்கு உண்மையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் அநேகமாக இப்படி ஒரு வெளியுறவு கொள்கையில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டு இன்றைக்கி விட்டுருக்கார். ரஷ்யாவிடமிருந்து 30 நாட்களுக்கு கச்சா எண்ணெய் வாங்கி கொள்ள இந்திய சுத்திகரிப்பு ஆலைகளை அமெரிக்க நிதித்துறை தற்காலிகமாக அனுமதிக்கிறோம். இந்தியா அமெரிக்காவின் தவிர்க்க முடியாத பங்காளி. அமெரிக்கா கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா அதாவது அமெரிக்க கச்சா எண்ணெயை வாங்குவதை இந்தியா அதிகரிக்கும் என்று முழுமையாக நம்புகிறோம் சொன்னவர் அமெரிக்க நிதித்துறை செயலாளர் ஸ்காட் பெசன்ட். அமெரிக்காவினுடைய உள்துறை இணைச் செயலாளர் இந்தியாவில் இருந்துட்டு பேசுகிறார். சீனாவிற்கு வழங்குவது போன்று பொருளாதார நன்மைகளை இந்தியாவிற்கு அமெரிக்கா வழங்காது. அமெரிக்காவின் போட்டியாளராக இந்தியா வருவதை அமெரிக்கா அனுமதிக்காது. இப்படி ஒரு கேவலமான நிலை இந்தியாவினுடைய வரலாற்றில் என்னைக்காவது இருந்திருக்கா சார்? ஒரு நாட்டினுடைய தலைவர் கொல்லப்பட்ட பிறகு 5 நாட்கள் கழித்து போய் நாங்கள் அனுதாபம் தெரிவிக்கிறோம், இரங்கல் தெரிவிக்கிறோம்னு கையெழுத்து போடுற கேவலமான நிலை கடந்த காலத்தில் எப்போதாவது இருந்திருக்கிறதா? இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றிலும் ஒரு 140 கோடி மக்களை கொண்ட நாட்டின் பிரதிநிதி என்பதை மறந்துவிட்டு சொந்தமாக அவங்க யாரு காலையும் விழட்டும் யார்ட்டையும் படியட்டும் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நான் எத்தனை நாளைக்கு கச்சா எண்ணெய் யாரிடம் வாங்க வேண்டும் என்று சொல்கிற அதிகாரத்தை ஒரு அந்நிய நாட்டுக்கு கொடுத்த பிறகு பெருமை சேர்த்துட்டாருன்னு சொன்னால் ரொம்ப கவலையாக இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிகாரிகள் மாற்றப்படுவது மாதிரின்னு சொன்னார் நண்பர் நாகராஜ். அதிகாரிகள் 3 வருஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல இருந்தால் மாற்றணும். அதிகாரி நியமனமும் ஆளுநர் நியமனமும் ஒன்றா? அப்படி தான் அவர் பார்க்குறாரா? ஜெகதீப் தன்கர் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆளுநர்களுக்கான கால அளவு ஒன்று இருக்கு தானே செய்யுது. இவர் கால அளவு முடிஞ்சிருச்சு. ஏன் இப்போ என்ன இந்த நேரத்தில் ஏன் நீங்கள் மாற்றுறீங்க? அதில் யோக்கியமாக யாராவது இருக்க முயற்சி பண்ணால் சத்யபால் மாலிக்கை நீங்கள் எப்படி சிபிஐயை வச்சு மிரட்டினீங்க? அவர் உண்மையை சொன்னார். நான் வழியில் போனால் செத்து போவாங்கன்னு சொன்னேன். 41 பேர் பலியானாங்க, தேர்தலுக்கு பயன்படுத்தினாங்க, அதை கேட்கவே இல்லைன்னு சொன்னார். ஒரு இராணுவ அதிகாரி எழுதியிருக்காரு, நான் ஃபோன் பண்ணேன் 3 தடவை ஃபோன் பண்ணேன், 3 மணி நேரம் கழித்து உனக்கு தெரிஞ்சதை செய்ய நான் பிரதமரோட பேச முடியலைன்னு சொன்னாருன்னு ஒரு இராணுவ தளபதி சொல்கிறார். இவ்வளவு கேவலமாக இந்தியாவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். சரி, அது இருக்கட்டும். ஜெகதீப் தன்கர் சோகம் இல்லாமல் இருந்தாருன்னு சொன்னாங்க. இப்போ சொல்லியிருக்காரு அவர் நான் ராஜினாமா பண்ணும்போது அப்படிலாம் இல்லைன்னு. ஆனந்த் போஸுக்கு என்ன கட்டுக்கதை சொல்ல போகிறாங்கன்னு நமக்கு தெரியலை. அப்புறம் இந்த நியமித்தது இருக்குல்ல, கடந்த காலத்தை மாதிரிலாம் இல்லை. நீங்கள் சதாசிவத்தை நியமித்தீர்கள், நீங்கள் ரஞ்சன் கோகோய், நீங்கள் குட் ப்ரோக்கா சார், கைமாறு செய்தீர்கள். உங்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீதிபதிகளை நீங்கள் அப்துல் நசீர் மாதிரியான ஆளை ஆந்திரா கவர்னராக கொண்டு வர்றதுக்கு நீங்கள் என்ன விதமான வேலை செஞ்சீங்கிறது தெரியும். நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் என்னது திறமை தேவைப்படலாம். என்ன திறமை சார் வச்சுருந்தாரு? முருகராஜன் கூட ஒரு விஷயத்த சொன்னார், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. செல்வி ஜெயலலிதா அவர்கள் பெயரை வைக்க வேண்டும் என்று அவங்க ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது ஒரு சட்டம் நிறைவேற்றி அதை கூட கையெழுத்து போடாமல் இருந்தார். ஏன் பேச மாட்டேன்றாரு? நான் என்ன கேட்குறேன்னா, எங்கள் அப்ரோச் அப்படி இருந்தது. உங்கள் அப்ரோச்சு அந்த 7.5% கரெக்டாக இருந்தது. யூ கான்ஃபிடன்ட் வித் தம் ஒரே ஒரு இதுக்காக. ஆனால் உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகும் ஒரு ஆள் நீங்கள் கூட அவர் அது என்ன மோதல் போக்கு இல்லை. அதாவது சார் கூட சொன்னார் தைரியமா அப்படின்னு சொன்னார். தைரியம் இல்லை சார். தைரியம் எப்போ வரும்னா நீங்கள் நியாயமாக செயல்படும் போது வரும். இது முரட்டுத்தனமாக நீங்கள் ஆன்மீகமும் தேசபக்தியும் ஒன்றா இருந்தது. ஆன்மீகத்தில் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத பல பேர் தூக்கு மேடைக்கும் போனாங்க. ஆனால் கடவுள் நம்பிக்கை இருந்த பல பேர் பிரிட்டிஷ்காரனோட சேர்த்து இருந்தாங்க. எவ்வளோ மோசமாக சொன்னார். தமிழ்நாட்டினுடைய வரலாறு சார் சொல்கிறாரா? ஒன்றுமே சண்டை போடாமல் தான் தமிழ்நாடுன்னு பேர் வந்ததுன்னு நம்ம முருகராஜன் சொல்லுவாரா? எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது. அவர் நான் தமிழகம், இவர் வீட்டு சொத்தா, இவர் வீட்டு ஏதோ ஒரு பிராணிக்கு பேர் வைக்கிறது மாதிரி தமிழகம் என்று வைத்தால் நல்லா இருக்கும். சரி, அப்படிலாம் கான்ஃபிடன்ட் பண்ண ஒருத்தர் வெளியில் போறாருன்னா நீங்கள் அப்போ அதை வரவேற்கத்தானே செய்யணும். அதில் என்ன சிக்கல் உங்களுக்கு? இப்போ இல்லை, அதாவது நீங்கள் தமிழ்நாட்டை அவர்கள் கை கழுவுகிறார்கள்.
யாரு பாஜக அதிமுக கூட்டணி சரி இங்கே இவரை வச்சிருந்தாலும் ஒன்றும் ஆகாது, மேற்கு வங்காளத்திலேயாவது ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு இங்க கூட்டு போறாங்க. உண்மையில் தேர்தல் நடக்குது இல்ல RN ரவி அதான் இங்க தேர்தல் நடக்குது, அது முடிவுக்கு வந்துட்டாங்க. இது ஒன்றும் ஒப்பேராது. ரவி இல்லை, அமித்ஷா இல்லை, அல்லது நரேந்திர மோடி இல்லை, யார் வந்தாலும் இங்க ஒப்பேராதுன்னு முடிவு பண்ண பிறகு அங்க ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம். 2 பேரும் ஏத்துக்கிறாங்களான்னு கேட்போம். அது 2 பேர்ட்ட கேட்கலாம். நீங்க கேளுங்க. ஆனா அவர் இங்க இருந்திருந்தா அவர் போட்ட ஒவ்வொரு பாலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் குறிப்பாக முதலமைச்சர் சிக்ஸரா அடிச்சுட்டு இருந்தார். அவரு நான் வந்து ஹூக்லி போட்டேன், நான் அது போட்டேன், இது போட்டேன்னு அவர் நினைச்சிட்டு இருந்தார். உண்மையில் என்னை பொறுத்தளவில் அதுல ஒரு சின்ன வருத்தம் தான் இருக்கு. RN ரவி இங்க இருந்திருக்க வேண்டும், இங்கிருந்து அவர் ரிட்டையர் ஆகி இருக்க வேண்டும், அல்லது வந்து பாதியிலேயே அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னோட அபிப்பிராயம். பட் ஒரு தேர்தல் நடக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான சேஞ்சஸை யாரு பண்ணுவா? அதிகாரிகளை சேஞ்ச் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. ஆனா இந்த மாதிரி கவர்னர்களை மாற்றக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் சொல்லுது. அப்ப இந்த கால அளவு இந்த காலம் அப்படின்னு இருக்கா? ரொட்டேஷனலா நடந்துட்டே இருக்கிற மாற்றம் தானேன்றாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க வந்து ஒருத்தர் ராஜினாமா செய்யறார் சார், ராஜினாமா செய்த பிறகு அந்த இடத்துக்கு அது அவர் தான் சொல்லணும். அவர் பர்சனல் ரீசன் சொல்லலாம். யாரு போஸ் சொன்னாரா? தெரியாது இல்ல, அப்புறம் ஏன் அதுக்குள்ள நீங்க வாரீங்க? அப்படித்தான் ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்திருக்காருங்கிற ஃபேக்ட். செஞ்சாரா, செய்ய வைக்கப்பட்டாரா என்கிற கேள்வி இருக்கு. அது அந்த முடிவுக்கு நாம வர முடியாது இல்லையா? நீங்க அது என்னன்னா உங்களுக்கு வரலாறு தான் அதை சொல்லும். நீங்க ஜெகதீப் தன்கர் வந்து ராஜினாமா பண்ற போது அவருக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னீங்க. இப்ப சமீபத்தில் அவர் சொல்லிட்டாரு எனக்கு அந்த பீரியட்ல எந்த உடல்நிலையும் சரியில்லாம இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா வெறும் அடியாட்களாக பயன்படுத்துவதற்கு இவர் அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை ஒரு ஆளுநர்கள் மேல வைக்கணுமா? என்ன புரியல. அது இல்ல RN ரவி அடியாளா தான் இருந்தார். அப்படி வந்து என்ன அடிப்படையில் இப்படியான நீங்க சொல்லுங்க சார். அவருக்கு நீங்க உங்களோட முரண்படுறாரு, சரி முரண்படுறாரு, அவருக்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கிற கேள்விகள் வைக்கலாம். அதை தாண்டி அந்த வார்த்தைகளுக்கான இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தினோட நிர்வாக தலைவர் அவர் தானே. நீங்க நிர்வாக தலைவர்லாம் அவருக்கு ஒன்றும் யாரும் ஒன்றும் கொடுக்கல. அவருக்கு ஒரு ரோல் இருக்கு. ஆமா ஆமா உச்ச நீதிமன்றமும் நீங்க எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தை மக்களாட்சியை வந்து மக்களாட்சியினுடைய தத்துவப்படி முதலமைச்சர்கள் நிர்வகிப்பார்கள். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மாநிலத்தை நிர்வகிக்க வேண்டிய பொறுப்பு மாநில ஆளுநருக்கு தான் உண்டு. அது ஆளுநர்கள் நமக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டினாலும் சரி ஆளுநர்கள் தான் அவருடைய பவர்ஸ் ஹவுஸ் இருக்கிறாரு. நீங்கள் அதுலேருந்து நீங்கள் வயலேஷன் ஆகுறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அதை செய்யுங்க. இல்லை நான் கேட்குறேன் சார்ட்ட சொல்லுங்க கேளுங்க. நீங்கள் சட்டமன்றத்தில் இதுவரை நீங்கள் வந்து தமிழ்தாய் வாழ்த்து மட்டும் பாடினீங்களா இல்லை ஜனகணமனம் பாடினீங்களா? சட்டமன்றம் ஆரம்பிக்கிற போது அதை மாற்றுவதற்கு நீ செல்வி ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா அத்தனை பேரும் கடைபிடித்த ஒன்றை ஒரே ஒரு நபர் வெளியூரில் இருந்து வந்து இதை மாத்துன்னு சொல்றாரு. அதுல நீங்க நியாயம் சொல்றீங்களா தப்புன்னு சொல்றீங்களா? ஒத்த வார்த்தையில பதில் சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன். திரு கனகராஜ் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அதாவது சட்டப்பேரவையினுடைய மரபு என்பது தமிழ்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்படும், பிறகு அந்த உரை நிகழ்த்தப்படும் ஆங்கிலத்தில், பிறகு தமிழில் உரையாற்றுவார்கள், அதன் பிறகு தேசிய கீதம் இசைப்பது தான் மரபு. இதுதான் நம்முடைய தொன்று தொட்டு மரபு வரும். ஆனால் அருகாமையில் இருக்கக்கூடிய புதுச்சேரியில நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் முதலில் எடுத்தவுடன் புதுச்சேரிக்கான நாட்டுப்பண் வந்து அதுக்கப்புறம் புதுச்சேரியுடைய தமிழ்தாய் வாழ்த்து வைக்கிறார். ஆக ஒவ்வொரு இடத்திலும் முரண்படுகிறது. நம்ம மரபு இதுதானே. இல்லை நம்மளுடைய மரபு அதுதான். அது சரி, நாங்கள் அதை செய்யணும் அப்படின்னு அதிமுக சொல்லலை. அந்த இடத்துல நீங்க அவர்கிட்ட விளக்கணும்ல, சொல்லணும்ல, இதுதான் மரபு, இந்த கோடிங்ஸ் இருக்குது. 1952 இருந்து இன்னை வரைக்கும் இத்தனை முதலமைச்சர்கள் அது தெரியாம தான் அவர் இருந்திருக்காரு. இருக்கலாம் சார். 15 முதலமைச்சர் இருக்காங்க. நீங்க 15 முதலமைச்சர் இருக்காங்க. 16வது முதலமைச்சர்னா இல்ல ஒரே ஒரு கேள்வி அது சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? சாட்ட ஒரே ஒரு இல்ல சார், அவர் அடிப்படையில சொல்ல வரது இல்ல முருகமாறன் சொல்றது என்னன்னா, நீங்க வந்து அவரோட கான்ஃபரன்ஸ் பண்றீங்க, அவருடைய கருத்தை ஏத்துக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா அவருக்கு இதுதான் அப்படின்னு சொல்றதுக்கு ஆளுநர் மேதகு RN ரவி அவர்கள் சொல்லுகிற கூற்று சரின்னு அதிமுக சொல்லல. அவர்கிட்ட ஒரு கருத்து முரண்படுது. அந்த முரணை மாற்ற வேண்டியது அல்லது திருத்த வேண்டியது யாருடைய பொறுப்பு? நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சருடைய பொறுப்பு. ஆனா ஒரு ஆளுநர் வந்து இந்த சட்டமன்றத்துக்கான மரபு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம். அது அவருடைய நான் சொல்றேன். நம்ம ஊர்ல கிராமத்துல சாதாரணமா சொல்லுவாங்க, பாம்பு திங்கிற ஊருக்கு போனா நடுத்தும்னா நம்ம துண்டோன்னு. நீங்க எதை வேணாலும் சாப்பிடுங்க. நான் பியூர் வெஜிடேரியன் சொல்ற வீட்டுல நடு வீட்டுல பாம்பை கொண்டாந்து வச்சு சாப்பிடாதீங்கன்னு சொல்றேன். தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியத்தையும் அதுல எங்களுக்கு கருத்து வேறுபாடு இல்ல சார்.
நாங்களும் என்ன சொல்றோம், அவ்வளவுதான். ஆளுநர் சொல்றது சரின்னு ஏன் நாங்க நீங்க சொல்லல. சொல்லியிருக்க வேண்டியதானே? நீங்க ஆளுநர் சொல்றது சொல்லியிருக்க சரின்னு நாங்க சொல்லல. அந்த கோடிங் தப்பு அப்படின்னு தான சொல்றோம். ஓகே எழிலர் சார், இல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க ஆளுநரோட வந்து சொல்றாரு. ஓகே, அவர் சொல்ற விஷயத்தை நான் கூட உடன்படுறேன். எப்படின்னா, ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு முறை சூடுன்னு வாங்க, ஒரு சூடு நல்லதுன்னு வாங்க. அது மாதிரி ஒரு முறை அவர் வந்த போது அவர் முரண்படுறாரு. அவருக்கு நாங்க சொல்றோம், சொல்லியும் அவர் வந்துட்டு ஒரையே வாசிப்பதில் பிரச்சனை செய்து விட்டு வெளிநடப்பு செஞ்சார். அப்பொழுதே எல்லா விதமான விளக்கமும் நடந்து 4 ஆண்டுகளும் அவர் அதையே செய்திருக்கிறார் என்பதைத்தான் திரு முருகுமாறன் கவனிக்கணும். நீங்க கேட்டீங்களா, அவருக்கு சொல்லணுமா விளக்கணுமா வேண்டாமான்னு? விளக்கி அவர் நடந்துகிட்டாரா? அப்ப முரண்படுவதும் வேண்டுமென்றே வந்து முரண்பாடோடு அங்க சண்டை போடுவதும் தவறான ஒரு அணுகுமுறையை கொண்டு வந்து நான் எப்படி நடந்துப்பேன், இப்படிதான் நடந்துப்பேன். முருகுமாறன் ஒவ்வொருத்தரா பேசலாம். அவரோட கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும். ஜெயலலிதா பேர் வைக்கிறதுல ஒரு அண்ணன் சொல்றது, திரு சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் திரு எழிலரசன் சொல்லக்கூடிய கருத்து சரி. நான் கேட்கறது, நீங்க ஆளுநர்கிட்ட விளக்குனீங்களா? உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்களா? இதுதான் மரபுன்னு சொன்னீங்களா? சொல்லப்பட்டதா சபாநாயகர் சொன்னார். இதுவரை முதலமைச்சர் அது மாதிரி ஒரு எந்த இடத்துல ஒரு பேட்டியோ அறிக்கையோ நான் சொன்னேன் போனேன் இல்ல மூத்த அமைச்சர்களை நான் அனுப்புனேன் அந்த மாதிரி கருத்து எங்கேயுமே வந்தது இல்லையா? இதுவரைக்கும் டிபேட்ல விவாதம் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். முருகுமாறன், நீங்க தப்பா கவனிக்காம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். முதல் முறையே அவருக்கு அபிஷியல் நோட் போட்டு எல்லா விதமான கம்யூனிகேட்டும் பண்ணியும் உள்ளர வந்து இந்த கான்ட்ரவர்ஷியல் ஆகி போயிட்டார். போன அன்னைக்கே எல்லா விளக்கமும் தரப்பட்டிருக்கு. மீண்டும் அடுத்த ஆண்டும் அந்த கேள்வியை எழுப்புறார். அப்பொழுதும் திரு ரகுபதி அவர்கள் சென்று நேரடியாகவே சொல்லி எல்லா விளக்கங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அவரு முரண் பண்ணோனே செயல்படுறார். சொல்லக்கூடிய கருத்து அவர் விளக்கி அவருடைய இது சொல்லி நம்முடைய மரபுகளை சொல்லி அப்படி ஆளுநர் அதுல முரண்பட்டு இருந்தால் அது தவறுதான். அதுல எந்த விதமான கருத்து போதும் அதிமுக